நண்பா எல்லாருக்கும் வணக்கம். பஞ்சாப் நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2020-25 ஓகேங்களா. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 350+ வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த முடிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. சேலரி பொறுத்த முடிக்கு பார்த்தோன்னா 70,000 மணி கொடுக்குறாங்க. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன் ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்க பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோலேருந்து கிடைக்கும் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/3/2025 ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கானது எண்ட் டேட் வந்து முடியுது ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் டேட் எப்போ, ஆன்லைன் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மே 2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து கன்சிடர் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, பே ஸ்கேல் என்ன தராங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ ஆன் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான சேலரி எவ்வளோ, அதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சிஸ் இருக்குது. அந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேகன்சி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்தலாம். மேனேஜிங் ஐடி ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல்ஸ்க்கான சேலரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி அதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கான பே ஸ்கேல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்க்காக நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஓகேங்களா. ரிசர்வ் கேட்டகரியில் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்த கேஸ்ட்டுக்கு அதிகமாக ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். மொத்தமாக நான் சொன்ன மாதிரி தான் 350+ ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. எந்த கேஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 67 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிரெடிட்ஸ் ஓகேங்களா. ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 67 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250+ வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. இதுதான் வந்து அதிகமான அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஓகேங்களா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 103 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவான்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் எப்படி வெளியிட்டிருக்காங்களோ ஆஸ் பர் த அதே நார்ம் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்வர்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3+ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் 10+ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஓகேங்களா. ஆஸ் பர் த எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 5+ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அது பொறுத்து தான் இதுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனை ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ப்ளஸ் நோட்ஸோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து படிங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சினார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அந்த ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் ஃபாலோஸ் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸும் நடக்கும். அந்த 3 செட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 25ம் மேக்ஸிமம் நம்பர் மார்க்ஸ் வந்து 25 நடக்கும் ஓகேங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 25ம் குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஓரியன்டாக நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் நடக்கும். அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். எக்ஸாமுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
120 மினிட்ஸ்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நடக்கும். ஃபர்ஸ்ட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங். ஓகேங்களா, ஆன்லைன் ரைட்டிங் டெஸ்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் சினாரியோக்கான ஷார்ட் லிஸ்ட் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும் இன்டர்வியூஸ் பேஸ்ட் ஆன். ஓகேங்களா, செல்வி 45% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேஸ்டாக இருந்தீங்கன்னா 45 இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்டேட் லிஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் இந்த 3 சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து இங்கே தான் போடுவாங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பேங்கிங் ஜாப் ஓரியன்டாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடம் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசர்ச்க்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் திருப்பி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செட் ஆஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக படிங்க, பொறுமையாகவும் படிங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ச் பை இன்ச் நான் ஒரு வீடியோவாக கூட டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூஸ் வந்து மென்ஷன் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் அவுட். ஓகேங்களா, பிரிண்ட் அவுட் என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவேன், இன்டர்வியூ கால் லெட்டர் கண்டிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ஆதாரில் இருக்கிற மாதிரியோ ஆஸ் பர் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸோ உங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் என்ன அப்படி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ப்ரூஃப். ஓகேங்களா, வேலிடான டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அஃபீஷியலாக கொடுத்த டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட், செமஸ்டர் வைஸாக மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், ஆறு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆறு நீங்கள் வேறு ஏதோ முடிச்சிருந்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் மூலிமா ப்ரொவைட் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பிஃபோர் 24/3/2025. ஓகேங்களா, ஏன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து அதுதான். அதுக்கு முன்னாடி இதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அதுதான் இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனேஜ் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆஸ் பர் த உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ, இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டிவ் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த போஸ்டிங்ஸ்க்கான லிங்க் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான லிங்க். நான் கீழே இந்த அஃபீஷியல் லிங்க்கும் அண்டர் கரியர்ஸ் பேஜ் ரெக்யர்மெண்ட்/கரியர்ஸ் பேஜில் போய் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். கால் லெட்டர்ஸ் வந்து ஆன்லைன் ரைட்டிங் எக்ஸாம் அந்த இன்டர்வியூஸ் மூலிமா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி பர்சனல் டிசபிலிட்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 50 rupees. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதர் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 1000 ரூபா இருக்கும். அது கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க 1800 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ எண்ட் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. எதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோமோ த்ரூ அவுட் மெயிலையோ மெசேஜ்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வச்சுரும். அந்த மெயில் ஐடி ஆர் எஸ்எம்எஸ்ல நீங்கள் ஆக்டிவ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேமெண்ட் மோடும் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் பே பண்ணணும். நீங்கள் த்ரூ அவுட் எதில் வேணால் பே பண்ணுங்க, நெட் பேங்கிங், அது யூபிஐ ஆர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.
நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.